யாராவது ஒருத்தர் ஒருவேளை உங்களுக்கு ஆபத்து இருக்கலாம், உங்களை சுற்றி நிறைய வருத்தத்துக்குரிய விஷயங்கள் இருக்கலாம், நிறைய அவமானங்கள் பட்டதுனாலே உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகலாம். நீங்க நினைச்சது நடக்கல, உங்களுக்கு எல்லாமே விரோதமா இருக்கிறது, உங்களுக்கு எல்லா மனிதர்களும் விரோதமா இருக்கிறாங்க, அதனாலே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை மகளே, இல்லை மகனே, இந்த நேரத்துல தான் நீ சோர்ந்து போக கூடாது, இந்த பிரச்சனை நேரத்துல தான் நீ சோர்ந்து போக கூடாது, இந்த அவமான நேரத்துல தான் நீ சோர்ந்து போக கூடாது. இப்படி இந்த நேரத்தில் நீ சோர்ந்து போவாயனால் இருக்கிற பலனும் உனக்கு குறைந்து போகும். அதனாலே இந்த நேரத்திலே நீ தைரியமா இருக்கணும், இந்த சூழ்நிலையில தான் நீ தைரியமா இருக்கணும், இந்த போராட்டத்துல தான் நீங்கள் தைரியமா இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு தைரியப்படுத்துகிற கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இந்த பிரச்சனையில நான் சோர்ந்து போக மாட்டேன், இந்த அவமானத்துல நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் தைரியமா நிற்பேன், பார்த்துக்கலாம், இயேசு என் கூட இருக்கிறார். அப்படி ஒரு தைரியமா ஒரு விசுவாச அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களோடு